அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கார். இந்த ராசியில இப்ப சனி பகவான் இருக்கார். உங்க ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி 4வது வீட்டுக்கு போறார். 4வது வீட்டுல ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு 5வது வீட்டுல ஏற்கனவே புதன் இருக்கு. அதோட சூரியன் சேர போறாரு. இந்த ஆடி 2ஆம் தேதியில புதனும் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் ஃபுல்லா இந்த ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா தான் இருக்கு. உங்களுக்கு 6வது வீட்டுல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு 12வது வீட்டுல ராகு இருக்கு. இதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன். இந்த கிரக சுச்சுவேஷனுக்கு வேலையை பொறுத்தளவுல நீங்க உங்க மேலேயே நீங்க சந்தேகப்படல, நம்மளால இந்த வேலை பார்க்க முடியுமா, இந்த வேலையில நம்ம சாதிச்சிட முடியுமா அப்படின்னு உங்க மேலேயே நீங்க சந்தேகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதாவது மன ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் வேலையில தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் நீங்க வேலையை தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஜாப்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு இந்த மாசம் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க போட்டியிலையோ இல்ல கோர்ட்டு கேஸ்லயோ இல்ல வேலை சம்பந்தமாவோ இல்ல பக்கத்துல கோர்ட்டு கேஸ் நடத்துறீங்கன்னா வாதங்கள்லயோ இல்ல நீங்க வக்கீலா இருந்தா நீங்க வாதங்கள்லயோ நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. தீர்ப்பு கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பு உங்க பக்கம் வருது, உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் அதிகமா இருக்கு. ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா ஆபீஸ்லயுமே இருக்கும், ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல இந்த மாசம் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு சமநிலைமையா இருக்கும், எதையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது. நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி மேனேஜபிள் அப்படின்ற அந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். உங்களுடைய திறமை அலுவலகத்திலேயோ வேலை சம்பந்தமாவோ உங்களுடைய திறமை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மாதிரி குரு பகவான் நாள்ல இருக்கிறதுன்றது சொத்து, வீடு சம்பந்தமான சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வீடு வாங்கலாம், இல்ல வாகனங்கள் வாங்கலாம், வீட்டை சரி பண்ணலாம்.
இல்லை வீட்டில் வசதி ஏற்படுத்தலாம் ஏதாச்சும். அது மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான சேர்க்கை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனா சனி வந்து உங்க ஜென்மத்துல இருக்கறனால எதிர்பாராத திடீர் செலவுகளும் வரலாம். அது மாதிரி வந்து ராத்திரி நேரத்துல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நடக்குது. ராத்திரியில வேலை பார்க்கறவங்கலாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேலையில ஏதாச்சும் தவறுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்களே மிஸ்டேக் பண்ணலாம். இந்த நான் சொல்றது வந்து தவறுன்றது அப்படி இல்லை, நீங்க மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அதனால வந்து கவனமா நீங்க வேலை பார்க்கறது அவசியமா இருக்கு. குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறா புரிஞ்சுட்டு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. குழந்தைங்க மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க பாஸ் பண்ணாங்க, வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைச்சிருச்சு. திருமணத்துக்கு யாருக்கான பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் குழந்தைங்க மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல வந்து தாய் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு. மாதிரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய உறவு முறைகளே இந்த மாசம் நல்லா இருக்கு. அவங்களால ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அறிவாற்றலாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். ஆனா வந்து கவனம் சிதறதுக்கு ஜென்ம சனி வந்து வக்ரமா இருக்கிறனால கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா படிக்கிற நேரத்துல யாரும் கூப்பிடுறது, படிக்கிற நேரத்துல வந்து டிவி பார்க்கறது, படிக்கிற நேரத்துல வந்து நம்ம ஃபோன் வர்றது, இது மாதிரி படிப்புல இடைஞ்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு 4வது வீட்டுல குரு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் அதிகப்படுத்தணும், படிப்பு நல்லபடியா வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நரம்பு தூக்கம் இல்லாம இருக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருது. அது மாதிரி வந்து உடம்பு வந்து ஹீட்டா ஆறுது. அது மாதிரி மனசு வந்து ஏதாச்சும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாச்சும் போட்டு மனசை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி மனக்கவலைகள் அதெல்லாம் இருக்கலாம். பொதுவாக அந்த மாசம் வந்து நீங்க நவக்கிரக ஹோமம் பண்றது, அதே மாதிரி வந்து ஆடி மாசம் இல்லையா, அதனால வந்து அம்மனுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளி அம்மனுக்கோ இல்லை கிராம தெய்வதைகளுக்கோ இல்லை மாரியம்மனுக்கோ காளியம்மனுக்கோ பக்கத்துல என்ன இருக்கோ அதுக்கு வந்து ஆடி வெள்ளி ஆடி மாசம் நடக்கூடிய வெள்ளிக்கிழமை உங்களால முடிஞ்ச அளவு பால் வாங்கி கொடுத்து அது மாதிரிலாம் பண்றது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை ஏன்னா ஜென்ம சனி வேறு நடக்குது. ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கஷ்ட நேரத்துல ஏதான ஒரு வகையில உங்களுக்கு துணை நிற்கும். இதெல்லாம் வந்து இந்த மாசம் பண்றது நிச்சயமா வந்து நல்லது. நீங்க வந்து ராகு கேது 6-12 இருக்கனால உங்களுக்கு இல்லைன்னா வீட்டுல யாரும் ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவினங்கள் இது மாதிரி செலவு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ல ராகு இருக்கு, 6ல கேது இருக்கு. அதனால உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும். இதுக்கு வந்து நீங்க ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாசத்துல மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல நாட்கள் பார்த்தோம்னா ஜூலை 20, 27, ஆகஸ்ட் 3, 9 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டிய சிக்கலான நாட்கள் அப்படின்னா ஜூலை மாசம் 22, 28, ஆகஸ்ட் 4ஆம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய நாட்களா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாசம் 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆடி மாசம் அதாவது 31 ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா. ஸோ சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க தூரதேச பிரயாணங்கள், கையெழுத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். எல்லோருக்கும் இந்த ஆடி மாசம் நல்ல பலன்களை கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.